இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலே ஜாதி வெறியால் நடத்தப்படுகின்ற கொலைகள் தற்பொழுது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு பின்னணியில் நடப்பது என்ன, ஏன் இப்படிப்பட்ட கொலைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். தென்காசி கீழ புலியூரை சேர்ந்த குத்தாலம் என்ற வன்னிய இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சட்டம் மற்றும் காவல்துறையின் மீது சிறிதளவும் பயமில்லாததால் தான் இப்படிப்பட்ட கொலைகள் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்குநேரியில் தாக்கப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்த சின்னதுரை, அந்த சின்னதுரையை காப்பாற்ற வந்த அவருடைய தங்கையும் கொடூரமாக தாக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மீண்டு வந்தார்கள். சின்னதுரை என்கின்ற அந்த தலித் சமூக மாணவர் மீது 3 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஜாதி வெறி எப்படி இன்றைக்கு கொலை நடத்துகின்ற அளவிற்கு கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது, அதுவும் தென்காசி நகர எல்லையில் உள்ள கீழ புலியூர் என்ற பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய குத்தாலம் என்ற வன்னிய சமூக இளைஞர் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் திருமணமானவர். தன்னுடைய மனைவியுடன் கீழ புலியூர் பகுதியில் வசித்து வந்திருக்கிறார். சம்பவம் நடந்த 16ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்க சென்று கொண்டிருந்த அவரை தொடர்ந்து வந்த ஒரு கொலைவெறி கும்பல் அவரை தாக்கி கொலை செய்ய முயற்சித்திருக்கிறது. அந்த கொலை முயற்சியிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, கொலையிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த ரேஷன் கடைக்குள் அவர் புகுந்து தஞ்சமடைந்துள்ளார். ஆனாலும் கொலைவெறி கும்பல் கொஞ்சமும் ஈவி இரக்கமில்லாமல் இந்த கீழ புலியூரை சார்ந்த குத்தாலம் என்கின்ற இளைஞரை வெட்டி கொலை செய்து அவருடைய தலையை தனியாக துண்டித்து எடுத்து அங்கிருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி தென்காசியின் எல்லையில் இருக்கின்ற காசி மேஜர்புரம் என்கின்ற அந்த குத்தாலம் என்கின்ற இளைஞரின் சொந்த ஊரில் எல்லையில் அவருடைய தலையை மட்டும் தனியாக வீசி எரிந்துவிட்டு சென்றிருக்கிறது அந்த கோர தாண்டவம் ஆடிய கொலைவெறி கும்பல். இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், இந்த வன்னிய இளைஞர் தாக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பற்றி புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அறிக்கை விட்டு தமிழக அரசை கண்டித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த சின்னதுரை என்கின்ற தலித் சமூக மாணவர் 2ஆம் முறையாக தாக்கப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அறிக்கை விட்டிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால், கிருஷ்ணசாமி கூட மற்ற சமூகத்திற்கு ஆதரவாக பேசுகிறார். ஆனால் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ரவிக்குமார் அந்த தலித் சமூக இளைஞர் தாக்கப்பட்டதை மட்டும்தான் பெரிதுபடுத்தி பேசியிருக்கிறாரே தவிர, குத்தாலம் என்கின்ற வன்னியர் சமூகத்தை சார்ந்த 32 வயது இளைஞர் படுகொலை செய்யப்பட்டதை பற்றி, அந்த படுகொலைக்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த யாரும் பதிவு செய்யவில்லை. இது ஒரு புறம். இன்றைக்கு இந்த ஜாதி வெறி கொலைகள் கோர தாண்டவம் ஆடுவதற்கு என்ன காரணம்? இவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பது ஒரு காரணம். இன்னொன்று, ஒவ்வொரு நகரத்திலும் கிராம பகுதியிலும் சிலர் தவறு செய்கின்ற பொழுது, அடுத்தவர்கள் பொருளை கொள்ளையடிக்கின்ற பொழுது அவர்கள் ரவுடிகளாக, குண்டர்களாக தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அப்பொழுதே அவர்களுக்கு காவல்துறையும் அரசும் கடுமையான தண்டனைகளை கொடுத்தால் அவர்கள் மேலும் தவறு செய்யாமல் நியாயமான வழிக்கு சென்று விடுவார்கள். ஆனால் காவல்துறையும் சரி, அரசும் சரி, எங்கே கடுமையான தண்டனைகளை கொடுக்க வேண்டுமோ, எங்கே கடுமையான போக்கை கடைபிடிக்க வேண்டுமோ அங்கே மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார்கள். பள்ளிக்கூட மாணவர்கள் ஒரு சிறு தவறை செய்துவிட்டால் அவர்களிடம் கடுமையான போக்கை கடைபிடிக்கிறார்கள். மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டிய இடத்தில் கடுமையான போக்கை அமுல்படுத்துவதும், கடுமையான போக்கை கடைபிடிக்க வேண்டிய இடத்தில் மென்மையான போக்கை கையாள்வதும் இன்றைக்கு ஆள்கின்ற திமுக அரசும் காவல்துறையும் செய்கின்ற மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. ஜாதி என்பது ஒரு அடையாளம் தானே தவிர, அந்த ஜாதியின் பெயரால் மோதல்கள் நடப்பதோ, அந்த ஜாதியின் பெயரால் கொலைகள் நடப்பதையோ யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
அப்படித்தான் இந்த ஜாதி வெறி சம்பந்தமாக நடந்த இந்த கொலைகளை நாம் கண்டிக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். இப்படிப்பட்ட கொலைகள் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளில், அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் கொலை நடக்காத நாட்களே இல்லை, பாலியல் வன்கொடுமைகள் நடக்காத நாட்களே இல்லை என்கின்ற அளவிற்கு தமிழகம் ஒரு குற்ற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்ட காலத்தில்தான் தென் தமிழகத்தில் கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர்களையும் பிரமலை கள்ளர்களையும் குற்ற பரம்பரையிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். வட தமிழகத்தில் வன்னியர் சமூகத்தை குற்ற பரம்பரை என்று குற்ற பரம்பரையாக்கி வெள்ளையர்கள் குதூகலம் கண்டார்கள். அதை போல இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையே குற்ற பரம்பரையாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களா என்ற சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற திமுக அரசு தவறி இருக்கிறது. திமுக அரசு எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதில், திமுகவிற்கு எதிராக ஜனநாயக அடிப்படையில் விமர்சனம் செய்பவர்களை கைது செய்து அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களை பழி வாங்குவதை காட்டுகின்ற ஆர்வத்தை, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இந்த குற்றங்களுக்கெல்லாம் பெரிதும் காரணமாக இருக்கின்ற கஞ்சா போன்ற போதை பொருட்களை கட்டுப்படுத்த தவறிவிட்ட திமுக அரசு அவற்றை கட்டுப்படுத்தாமல் வெறும் வேதாந்தத்தை பேசிக்கொண்டு வெறும் பிரச்சாரத்தை மட்டும் செய்து கொண்டிருப்பதால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. தமிழ்நாட்டிலே மதுவால் போதை பொருட்களால் இன்றைக்கு இப்படித்தான் பல இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். பல பெண்கள், பல இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு கூட கோவையில் ஒரு கல்லூரி மாணவி 1500 ரூபாய் பிரச்சனைக்காக அந்த கல்லூரி மாணவியை தற்கொலை செய்து கொள்ள அந்த கல்லூரி தூண்டி இருக்கிறது. அந்த மாணவி மாடியிலே இருந்து குதித்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டு மடிந்த கோர சம்பவமும் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகமான கொலைகளும் தற்கொலைகளும் நடைபெறுவதற்கு இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு ஒரு காரணமாக இருக்கிறது. இவற்றை திமுக அரசு உடனடியாக தடுப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த அரசை எப்படி நீக்குவது, இந்த அரசை எப்படி ஒழித்து கட்டுவது என்று தமிழக மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆளுகின்ற திமுக அரசுக்கு தமிழக மக்கள் கடுமையான தண்டனையை தருவதற்கு தயங்க மாட்டார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.